வலிமை வாய்ந்த முசோலினியின் ராணுவத்தை துருப்பிடித்த துப்பாக்கிகள் மெலிந்த குதிரைகள் வைத்து இறைவனின் கருணை போதும் அப்படின்னு 20 ஆண்டுகள் போராடி ஒரு மனிதன் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? முசோலினியின் படை லிபிய மக்களை ஈவு இரக்கமற்று கொன்று பெண்களை குழந்தைகளை சித்திரவதை செய்து ஆக்கிரமிக்க அதை எதிர்க்க ஒரு தலைவன் உதிக்கிறான். தன் தாய்மண்ணை காக்கும் பொருட்டு தன் உயிரை தூக்கு கயிறுக்கு கொடுத்தவர்தான் பாலைவன சிங்கம் உமர் அல் முக்தார். ஒரு குர்ஆன் ஆசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கி 53 வயதில் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி பாலைவனத்தின் அமைப்பை நன்கறிந்து புரிதல் இல்லாத இத்தாலிய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினாங்க. 20 வருட போராட்டத்திற்கு பிறகு ஒரு நாள் முக்தார் கைது செய்யப்பட போராட்டத்தை கைவிடு அப்படின்னு சொல்ல 73 முதியவன் நான், கைகளை அவிழ்த்து விடு, வெறும் கைகளுடன் உன்னுடன் சண்டை போட நான் தயார் அப்படின்னு சொல்றாங்க. இத்தாலியே நடுங்குச்சுங்க. தன் மக்கள் முன்னே தூக்கிலிட இறைவனிடமிருந்து வந்தோம், அவனிடமே திரும்பிச் செல்கிறோம் அப்படின்னு தன்னுடைய இறுதி வார்த்தையோடு தியாக வரலாறானாங்க உமர் அல் முக்தார்.